ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார்டெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறையாவே ஏஐயில் அப்டேட் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ புதுசாக இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. பட் நிறைய பேருக்கு தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ போட்டேன். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஐக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 21st Dev அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இது வந்து டெவலப்பர்ஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி மாதிரி. இதில் யார் வேணால் போய் அவங்களோட யூஐ ப்ராஜெக்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து காப்பி பண்ணி நம்மளுமே அதில் யூஐ காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது மூலிமா வந்து உங்களால் யூஐ சூப்பராக பண்ண முடியுது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு 21st.dev அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் இதோட ஐக்கான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூஐ காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு என்னடா பண்ணுறது கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம நிறைய பேர் இந்த வைப் கோடிங் பண்ணுறப்ப சரி, இல்லை நார்மலாக கோடிங் பண்ணுறப்ப சரி, நம்மளால் எக்ஸாக்டாக ஒரு யூஐயை நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வர முடியாது இல்லையா? நம்ம எங்கேயோ பார்த்த ரெஃபரன்ஸாக இருக்கலாம், பட் இப்படி வேணால் இருக்கலாம். அது நம்ம கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வைப் கோடிங்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லவே முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஐ வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த யூஐ காம்போனண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இதில் ஒரு ப்ராம்ப்ட் தருவாங்க. அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டில் எந்த இடத்துல வேணுமோ அதில் பேஸ்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு காம்போனண்ட் இங்கே இருக்க மாதிரியே மாறிடும். எக்ஸாக்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்சர் ஓப்பன் பண்ணி சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். கர்சர் ஓப்பன் பண்ணி கிரியேட் an Next.js ப்ராஜெக்ட் சொல்லிட்டு, ஓகேங்களா? இது மோஸ்ட்லி ரியாக்டில் சூப்பராக ஒர்க் ஆகும். HTML CSS ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. நாங்கள் ரியாக்ட் ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி எல்லாமே ரியாக்ட் இல்லை Next.js மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காண்டி தான் பண்ணுறேன். npm run dev. இப்போ நம்ம வந்து ஒரு ஹெட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஹெட்டர் வந்து எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹெட்டர் காம்போனண்ட்டுக்கு நம்ம இங்கேயே போய்ட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போய்ட்டு ஹெட்டர்னு டைப் பண்ணுறோம். இப்போ நான் சாம்பிளுக்கு இந்த ஒரு ஹெட்டரை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெட்டரில் இப்போ என்ன இருக்குது, ஆக்சுவலி இது வந்து ஒரு எடிட்டிங் டூல் மாதிரி இருக்குது இல்லையா? இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து சரி, ஓகே, நம்ம இந்த ஹெட்டரே எடுத்துப்போம் வச்சுக்கோங்க. இது எடுக்கணும்னா நீங்கள் டைரெக்டாக அதில் காப்பி ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்தா போதும், காப்பி ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு டெவலப்பர் தான் அப்லோட் பண்ணியிருக்காரு, அலிமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை காப்பி பண்ணிங்கன்னா டேரெக்டாக காப்பி ஆயிரும். இந்த காப்பி பண்ண ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுக்கோங்க. கிரியேட்டியே உங்களுக்கு ஒரு நேம், அந்த காம்பவுண்ட் நேம் கொடுத்துக்கோங்க, header.tsx. இதை பக்கத்தில் இந்த ப்ராம்ப்டை கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராம்ப்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, எக்ஸாக்டாக எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்துடும். நீங்கள் டேரெக்டாக அதை நீங்கள் இன்ட்ரோ கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஹெட்டர் க்ரியேட் ஆகும். அதில் இருக்க ஹெட்டர் வந்து விட்டது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே எக்ஸாக்டாக அந்த ஹெட்டர் வந்துருச்சு இப்போ இல்லையா? இப்போ இதில் இருக்க நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அலிமம் இருக்கிறத நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் அலிமம் டு ஆர் கார்டெக்ஸ். ஸோ ஆக்சுவலி அதில் வந்து அந்த பிரைட் மோட் அதுவும் இருந்திருக்குல்ல, கரெக்ட்? ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனுமே இருந்திருக்கு. ஸோ அதில் என்னென்ன இருக்கோ, அந்த ஹெட்டரில் என்னென்ன இருக்கோ அதுவும் சேர்ந்துமே அப்ளை ஆகிரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஹீரோ செக்ஷன் எடுப்போம், நல்ல ஒரு ஹீரோ செக்ஷனாக. ஸோ இது மாதிரி கைஸ், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதில் எல்லா காம்பனண்ட்டையுமே எடுத்து ஒரு பட்டன் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மறக்காமல் இது உங்களோட டெவலப்பர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பட் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது எதுவும் சைட்லாம் ஸ்லோ டவுன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எல்லா இடத்துலையும் ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா லைப்ரரிஸ் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுது, அது மூலியமாக ஸ்லோ டவுன் ஆகுது. நம்ம மேனுவலாக எடுத்த CSS ஸ்டைல் அண்ட் CSS மாதிரி கொஞ்சம் பரவாயில்லாமல் இல்லை, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுது தான். பட் ஒரு வேளை நீங்கள் நல்லா பண்ணணும், எனக்கு ஸ்லோ டவுன் ஆனாலும் பரவாயில்ல, சில ரொம்ப ஸ்லோ பண்ணது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.